கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திக்கும் ரேவதியும் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உன் நடிப்பை என் பொண்ணு நான் பார்த்து ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, இனிமேல் நான் ரேவதி உங்ககிட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணை உங்ககிட்ட இருந்து எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எதுமா நடிப்பு, எனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி எல்லாத்தையும் நான் மறந்து போனதையும் மறைச்சி என்னை அந்த மருதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணீங்க தெரியுமா ஒரு வேலை, அதுதாம்மா நடிப்பு. ஏன் மாமா பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே அவரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு பயங்கரமாக ரேவதி கோவப்பட்டு பேசியிருந்தாங்க. இதை கேட்குற சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ரேவதி பேசுகிறத பார்த்துட்டு திரும்பவும் வந்து சந்திரா ஏற்றி விடுறாங்க. பாத்தியாக்கா உன் பொண்ணே உனக்கு எதிராக எவ்வளோ தூரத்துக்கு பேசுகிற அளவுக்கு அவன் மாற்றி வச்சுருக்கான், அவனுக்காண்டி அவள் என்னெல்லாம் பேசுகிறா பாரு. அது மட்டும் இல்லாமல் ஊர் ஜனங்களும் இவனுக்காண்டி மயங்கி போயிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சந்திரா சொல்ல, என்னை யாரும் இப்படி பண்ணலை அப்படின்னு வந்து ரேவதி பதிலுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வா ரேவதி, இதுக்கு மேலே நான் ரேவதியை உங்ககிட்ட விட மாட்டேன்னு கார்த்திக் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நானும் என் மாமா கூட தான் இருப்பேன், பிரிஞ்சு வர மாட்டேன்னு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதியை பார்த்துக்கோங்கன்னு ரோஹிணி சொல்ல, பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்பாவும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக் ரேவதியை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்திக் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. சின்ன காயம் தான் மாமா, எதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்குலாம் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டுருக்க. இப்போ காயம் தானே, அப்புறம் என்ன நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோவமாகவே பேசுகிறாங்க. மாமா எனக்கு தானே தெரியும் இது சின்ன காயம், நான் அதனால தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டுருக்க. உன்னை யார் அப்படிலாம் பண்ண சொன்னா, அவன் தான் பணத்தை வாங்கிட்டு எல்லாம் பண்ணுறான்னு தெரியுதுல. அப்படி இருக்கும்போது நீ லாயரை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போக வேண்டியது தானே, எதுக்காண்டி வெளியெல்லாம் உட்காந்துருந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்க, என்னை நம்பி வந்திருக்க, உன்னை நீ கஷ்டப்படக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும்னு கார்த்திக் சொல்ல, எனக்கு புரியுது மாமா, ஆனால் நீங்கள் வந்து எங்கள் அம்மா என்ன அவங்க வீட்டுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை இப்படிலாம் காயப்படுத்தும் போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், அதனால தான் நான் அப்படி பண்ணினேன் மாமான்னு சொல்லிட்டு ரேவதியும் வந்து சமாதானம் பேசுகிறாங்க. விடுங்க மாமா, எல்லாம் சரியாயிடும், எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்ல, நீ மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்க, என்ன பார்த்து எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறியான்னு கார்த்திக் கேட்க, எப்படி மாமா நான் எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு கேட்க, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது, எதுவும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாகிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்கறதுக்கு உள்ளவும் போகிறாங்க. டாக்டர் பேண்டேஜ்லாம் ஒட்டி விட்றாங்க. சின்ன காயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். கார்த்தியோட வீட்டில் தான் அடுத்த சீனில் காட்டுவாங்க. பாட்டி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிள்ளைங்களோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியவே இல்லையே, கடவுளே பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக வந்துடணும் முருகா அப்படின்னு வழக்கம் போல் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வாசலில் கார் வந்து நிற்கிது. கார்த்திக்கும் ரேவதியும் உள்ளே வராங்க. உள்ளே போனதுமே பார்த்துட்டு என்னம்மா உன் மண்டையில் அடிபட்டுருக்கு, என்னாச்சு அப்படிலாம் வந்து பாட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக்கு நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டாங்கன்ட்டு ரேவதி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எஸ்பிலாம் வந்துட்டு அப்புறமா வந்து போராட்டம் பண்ணது எல்லாத்தையுமே சொல்ல, அப்போ தான் அடிச்சிட்டாங்கங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டுருக்கேன். நான் வந்து மாமாக்காண்டி உட்காந்தேன், ஆனால் ஊர் ஜனங்கள்லாம் எதுக்கு உட்காந்தாங்க, அவங்களாம் வந்து கார்த்தியை நல்லா புரிஞ்சுருக்காங்கலாம் வந்து ரேவதி பேசிகிட்ருக்கா. ஊருக்கே புரியுது, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்கிறாங்க. அத்தை ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, அத்தை இது அவங்களாம் செய்யலை, அந்த சந்திரா தான் எல்லாத்தையும் தூட்டி விட்டுட்ருக்காங்க, ரேவதி சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அவெல்லாம் பொம்பளையான்லாம் பாட்டி வந்து திட்டிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல கார்த்தி அந்த இடத்த விட்டு போக, தாத்தாக்கு இது எதுவும் தெரியாதுலான்னு வேறு கார்த்தி கேட்டிருப்பாங்க. தெரியாதுப்பா, கேட்டாங்க நான் பதில் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. கார்த்தி போக விட்டு நீயும் கார்த்தியும் வந்து ஒன்றா சந்தோஷமாக வாழணுமா, அவங்க அம்மாவும் அவனை புரிஞ்சுக்கிடணும், எனக்கு அதுதான் வேணும்னு பாட்டி சொல்ல, கட்டிலாம் பிடிச்சிக்கிறாங்க, முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. பாட்டி அவங்க ஆசையை சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி கிட்ட. ரேவதியும் அம்மா இப்படி பண்ணுறது வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் அந்த சந்திரா வந்துட்டு சிவனாண்டியை பார்க்க போகிறாங்க. வா சந்திரா, ஃபோனை திறந்தாலே எல்லா இதுலேயும் அந்த மறியல் வீடியோ தான் வந்துட்டுருக்கு, போராட்டம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எரிச்சலாக இருக்குங்கிறாங்க. அந்த ரேவதி இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தோம், கடைசியில் அந்த எஸ்பி வந்து கெடுத்து விட்டுட்டாரு, இவள் போராட்டம் பண்ண போய் தான் அப்படிலாம் ஆயிடுச்சு, அவள் எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவளே கிடையாது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நடந்த விஷயத்தை வச்சு நானும் இதை ஒத்துக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி. அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த ரேவதி 2 வீட்டுக்கெலாம் வந்துட்டா கார்த்தி ரேவதி கூட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ சண்டே நடந்துச்சா அப்படின்னு சிவனாண்டி கேட்க, பெரிய பிரளயமே நடந்தது, அங்கே பேசினதை கேட்டு எனக்கு தலையே வலிக்குது. ஒரு பக்கம் கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரியும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணு, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு என்னை கை நீட்டி அடிச்சிட்டா, அதைத்தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, அதுக்கு அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ இதே மாதிரி கார்த்திக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் சண்டே மட்டும் கண்டினியூவாக நடக்கிற மாதிரி வச்சுக்கோ, சேர்ந்த மட்டும் விட்டுறாத, அதுவே உனக்கு போதுமேன்னு கேட்க, ஆமாங்க அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் வந்து அந்த சண்டை நடக்க கார்த்திக்கு வந்து குடைச்சல் கொடுத்தனா அந்த ரேவதி கஷ்டப்படுவா, அதை செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ பேசுகிறத பார்த்தா அடுத்ததோ பிளான் பண்ணிட்டு போலையே அப்படின்னு சிவனாண்டி கேட்க, ஆமாங்க பக்காவாக பிளான் பண்ணிட்டேன், பஞ்சாயத்தில் ஒன்று நடக்கும், அப்போ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. சரி இதனால் கவனமாக பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சிவனாண்டியும். உடனே அங்கேருந்து கிளம்பிடுதாங்க சந்திரா. ஸ்டார்டிங்கில் பேசும்போது சாமுண்டீஸ்வரி எப்போதும் போல் அவங்க அம்மாவோட டெத்தை பற்றி பேசுவாங்க. பழசையே பேசி ஒரு பிரச்சனை கிடையாதுலாம் வந்து கார்த்திக் பேசியிருப்பாங்க. அது பழசு கிடையாது, என் கண்ணு முன்னாடி நடந்தது, உன்னோட வந்து என் பொண்ணை சேர விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டியும் ரேவதி கிட்டே வந்து உங்கள் அம்மா கிட்டே இருக்க அதே தைரியம், வீரம், புத்திசாலித்தனம் எல்லாம் இருக்குது, என்ன உங்கள் அம்மா நம்ம குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறா, நீ நம்ம குடும்பத்துக்காண்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க.
இது எல்லாத்தையுமே யோசிக்கிற ரேவதிக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. பயங்கர குழப்பமாக இருக்குது. சாப்பிடவே இல்லை. ரூமில் போய் படுத்துருந்தாங்க. பாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக் வராங்க. நீங்கள் படுக்க வேண்டியதானே பாட்டி, நானே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நீ வரட்டுன்னு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ரேவதி சாப்பிட்றான்னு கேட்க இல்லைன்னு சொல்ல, நான் சாப்பாடை வச்சுக்கிறேன், நீங்கள் படுங்க பாட்டின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு ரேவதி பார்க்க ரூமுக்கு போகிறாங்க. ரேவதி வந்து ரொம்ப சுருண்டு படுத்துருக்காங்க வருத்தமாக. கார்த்திக் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சாப்பிட்லன்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ தான் வந்தீங்களா மாமான்லாம் வந்து ரேவதி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மா என்ன அவங்க கூட வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை இந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது என்னால் ஏற்றுக்க முடியலலாம் வந்து நடந்ததை பற்றியே ரேவதி வருத்தமாக பேசிகிட்ருக்க. நான் எதிர்பார்த்தது தான், நீ நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அவங்களா பண்ணல, உங்கள் சித்தி தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்ல, அப்படி சொல்லிக் கொடுத்து பண்ணுறதா இருந்தாலுமே என்ன பண்ணுறோன்னு அவங்க தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ரேவதி பேசிகிட்ருக்காங்க. சரி விட எல்லாம் சரியாகும் அப்படின்லாம் வந்து பேசிட்டு சாப்பாடை ஊட்டி விட்றாங்க ரேவதிக்கு. ரேவதி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு பதிலுக்கு கார்த்திக்கு ஊட்டி விட்றாங்க. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. அடுத்த சீனில் சாமுண்டீஸ்வரி தான் காட்டுவாங்க. அவங்க ரேவதியும் கார்த்திக்கும் வந்து பேசிட்டு போனதே நின்று கோவமாக வழக்கம் போல் நினச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ சந்திரா வந்துட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னக்கா கார்த்தி வந்து பேசிட்டு போனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியான்னு கேட்க, ஆமாம் அவன் என்னெல்லாம் பேசிட்டான், என் பொண்ணு அவங்க பேசினது மட்டும்தான் என் மண்டையில் ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னக்கா பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க சந்திரா. அவங்க வந்து பேசிட்டு போனது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்க தவிர அடுத்து நான் எதையுமே யோசிக்கலைன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டுருக்கேன். அக்கா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு யோசனை இருக்குது, சொல்லவான்னு கேட்க, நீயும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் கடைசியில் எல்லாமே தப்பு தப்பாக போய் முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனால் இந்த தடவை அப்படி போகாதுக்கா, சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ காசு வெட்டி போட்டு ஏற்கனவே பஞ்சாயத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்களாம் வாழலைன்னு சொல்லிட்டு, ரேவதியும் கார்த்திக்கும். அப்படி வெட்டி போட்டு பிரிகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கூட்டிகிட்டு போய் சேர்ந்து வாழலாம், எனக்கு நியாயம் வேணும், என் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி நீ கேளுக்கா அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்காத விஷயம் பஞ்சாயத்துலேயே நடக்க போகுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அக்கா அங்கேயாவது எஸ்பி வந்து அவரை காப்பாற்றினாங்க கார்த்திகை, இங்கே யார் வந்து அந்த கார்த்திக்காண்டி சப்போர்ட் பண்ணி காப்பாற்ற முடியும்? காசு வெட்டி போட்டது உண்மை தானே, அதை வச்சு நீ கூட்டிகிட்டு வந்துரு, நியாயம் கேளு, ரேவதி அதோட கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கும். இதோட எபிசோட் வந்து முடியுது. அதாவது வந்து போய் இப்படிலாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனதுக்கு அவன் பஞ்சாயத்தில் கேவலப்பட்டு நிற்கட்டும்னு வந்து சந்திரா சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்தையும் கூட்டியிருந்தாங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த தண்டோரா போட்டு ஊர் முழுக்க சொல்கிறாங்க. இதை கார்த்திக்கும் ரேவதியும் கவனிக்கிறாங்க. பஞ்சாயத்தும் நடக்குது. ஆனால் பஞ்சாயத்தில் வர ரேவதி ஒரே போடாக வந்துட்டு, நான் எனக்கு வேறு வழி கிடையாது, நான் என் கார்த்தி மாமா கூட தான் நான் வாழ விரும்புகிறேன், அதனால் வந்து அம்மா கிட்ட காசு வெட்டி போட்டு பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக நாளைக்கு எபிசோட் வந்தால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோஸை பார்க்குறவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.